ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது தைராய்டு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த தைராய்டு பிரச்சனை இப்போ சின்ன வயசுலேருந்தே எல்லோருக்கும் இருக்குது. இது பெண்களுக்கு இருக்கும்போது பெண்களுக்கு குழந்தை உருவாகுது கூட தடையாக இருக்கிறது இந்த தைராய்டு பிரச்சனை. இது வரும்போது அதிகம் உடம்பு அதிகமாகிடுது. இல்லைன்னா ஒரு சிலருக்கு உடம்பு ரொம்ப மெலிஞ்சு சின்னதாகிடுறாங்க, குச்சியாட்டம் இருக்காங்க. இந்த தைராய்டு அதிகம் பருமன் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதிக எடை உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க நிறையா பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையும் சாப்பாட்டு முறையும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதில் நம்ம இதுக்கு அதிகமாக நம்ம இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது ஏன்னா நமக்கு தைராய்டு வந்தால் வேறு பிரச்சனைகள் நிறையா உருவாகுது. அதனால் நம்ம ஆயுர்வேத முறையில் எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்றதில்ல. இதை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம ஆயுர்வேத முறையில் சாப்பிட்டாலும் முழுவதும் குணமாகுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் யாருமே ஆயுர்வேதம் சாப்பிட்றதில்ல. ஆயுர்வேதத்தில் இது மருந்து இருக்குது. ஆனால் நம்ம இங்கிலீஷ் மருந்தை சேர்த்து தான் இதை சாப்பிடணும். அதை நிறுத்தாமல் அந்த மருந்தோடு சேர்த்து இதையும் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதை நிறுத்திட்டு இதை சாப்பிட்லாம், இது முழுவதும் தைராய்டை குணமாக்கும் அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு அந்த மருந்தோடு சேர்த்து இதையும் சாப்பிடும்போது நமக்கு தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும். தைராய்டு பிரச்சனையினால் வர்ற பிரச்சனைகளை குறைவாக இருக்கிறதுக்கு பயன்படும். இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு எலமெண்ட்ஸ் வெல்னஸ் ப்ராடக்டில் தை ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை சாப்பிடும்போது நமக்கு தைராய்டை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். தைராய்டுனால் வர்ற பிரச்சனையை குறைக்க முடியும். நம்ம முழுவதும் குணப்படுத்த முடியாது, குறைக்க முடியும். இந்த ப்ராடக்ட் ஹைப்போ தைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு உள்ளவர்கள் பயன்படுத்தலாம். இது முழுவதும் ஆயுர்வேத மூலிகையால் தயாரிக்கப்பட்டதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதில் உள்ள மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, இஞ்சி, அக்ரூட், ஆகாசத்தாமரை, மந்தாரை, இதுபோல் இன்னும் 8 மூலிகைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இதை சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க பயன்படுத்தலாம். முக்கியமாக பார்த்தா கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் பயன்படுத்த வேண்டாம். அது ஏன்னா குழந்தைக்கு பாதுகாப்பு தருமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஆயுர்வேத மூலிகையில் நிறையா மூலிகை பயன்படுத்திடுவாங்க. அது ஒவ்வொரு உடம்புக்கு சேராமல் இருக்கும். அதனால் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் பயன்படுத்தக்கூடாது. 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் பயன்படுத்தலாம். சுகர் உள்ளவர்கள் அடக்கம் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா சுகர் அதிக அளவில் சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க. அதனால் சுகர் உள்ளவங்களும் பயன்படுத்தலாம். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இதையும் சாப்பிடணும். இங்கிலீஷ் மருந்தை நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடியே தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்போம். அதை உடனடியாக நிறுத்திட்டு நம்ம இதை சாப்பிடும்போது தைராய்டு அதிக அளவில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மெதுவாக சாப்பிடணும். இதை சாப்பிட ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு பின்னாடி தைராய்டோட அளவை டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து 3 மாதம் சாப்பிடணும். தொடர்ந்து 3 மாதம் சாப்பிடும்போது நமக்கு தைராய்டோட அளவை குறைக்க முடியும். நமக்கு எப்பவுமே ஹையில் இருக்கிற தைராய்டை இந்த இங்கிலீஷ் மருந்தோடு சேர்த்து இதையும் சாப்பிடும்போது நமக்கு கண்ட்ரோல் வரும். கைகால் நல்ல உற்சாகத்தையும் கொடுக்கும். அந்த தைராய்டு பிரச்சனையால் வர்ற நீர்க்கட்டிகளை குறைக்க முடியும். இதை தொடர்ந்து 3 மாதங்கள் பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.